அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பணிகள் 2024ஆம் ஆண்டுக்கு ஓஏ பணிகளுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்காக நம்ம வீட்டு பராமரிப்பு பகுதியிலிருந்து பகுதி 1 போன வகுப்புல பார்த்தோம். அந்த பகுதி 1 அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. சோ இதோடைய வகுப்பு போன வகுப்பு இருக்கும், நீங்க போய் பாத்துக்குங்க. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதோடைய இரண்டாவது வகுப்பா இந்த வீட்டு பராமரிப்பு பகுதி 2 அப்படின்றதுல முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு 100 பக்கம் வருங்க, ஓகேவா? இந்த 100 பக்கத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஒரு புக் ஜூஸ் செக்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அந்த ஒரு 100 பேஜஸ்ல வீட்டு பராமரிப்பு பகுதியில ஒரு 100 பேஜஸ்ல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அப்ப பார்ட் 2 அப்படின்றதுல நம்ம என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்ட்டு ஒரு 50 கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும். சோ அந்த 50 கொஸ்டினை பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பாத்துக்குங்க. சோ இதுக்கான ஆன்லைன் வகுப்புகளும் நம்மள்ட்ட போயிட்டு இருக்கு, வேணுன்றவங்க கலந்துக்கலாம். அந்த வகுப்புகள்ல பாஸ் பண்ணவங்களும் வந்துட்டு போவாங்க. சோ ஒரு போட்டோஸ் மாதிரி வந்துட்டு போகும், அதெல்லாம் நம்ம வகுப்புல படிச்சு பாஸ் பண்ணவங்க தான், நீங்க பாத்துக்கலாம். சோ இப்ப வீட்டு பராமரிப்பு பகுதி 2 அப்படின்னு பார்க்கும்போது நாம இந்த இதுல வீட்டு பராமரிப்புல என்னெல்லாம் முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இதுல நிறைய விட்டமின்ஸ பத்தி ஒரு பாடமே இருக்குங்க. அந்த விட்டமின்ஸ்ல இருக்கிற பாடத்துல நாம ஃபில்டர் பண்ணி இந்த இதெல்லாம் கொஸ்டின்ஸா ஃப்ரேம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்கோம். முதல்ல பாருங்க, மாலைக்கண் நோய் குறைபாட்டுக்கான வைட்டமின் குறைபாடு அப்படிங்கிறது எந்த வைட்டமின் குறைபாடு ஏற்பட்டால் மாலைக்கண் நோய் வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ வைட்டமின் ஏ குறைபாடு ஏற்பட்டால் மாலைக்கண் நோய் வரும். அடுத்தது ரெண்டாவது, சிட்ரஸ் பழங்களை ஒருத்தர் சாப்பிடுறதுனால அவருடைய எந்த குறைபாடு நிவர்த்தி அடையும். சிட்ரஸ் பழங்கள் அப்படிங்கிறது வைட்டமின் சி இருக்கிற பழங்கள். சோ இந்த சிட்ரஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கும். சோ விட்டமின் சி இருக்கிற பழங்களை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்படுறது தடுக்கப்படும். அடுத்தது, மனிதனுடைய 80% உணர்வுகள் எதன் மூலமாவே நடைபெறுகிறது. மனிதருக்கு 80% ஆஃப் சென்ஸ் எது மூலமா வேலை செய்யுது அப்படின்னா பார்வை திறன் தாங்க. இப்ப பார்வை திறன் இல்லாம மற்ற உடல் உறுப்புகளால நம்மளுடைய சென்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 20% தான் ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று ஒருவரிடம் இருந்து மற்றொருக்கு பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு கேட்டோம்னா சின்னம்மை. சோ சின்னம்மை ஒருவரிடம் இருந்து மற்றொருக்கு பரவக்கூடிய நோய். அடுத்தது, இந்த இடத்துல வேற ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, அதை பார்த்துக்கணும் நீங்க. வெக்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. வெக்டார் என்பது ஒரு நோய் கடத்தக்கூடிய பூச்சிகளுடைய சயின்டிபிக் நேம் தான் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெக்டார் அப்படின்னா நோய் கடத்தும் பூச்சிகள். அடுத்தது, தவறான ஒன்றை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் நோய் கொடுத்து இன்னொரு பக்கம் நோய்க்கான காரணிகள் கொடுத்திருக்காங்களா. சோ அதுல பாருங்க, முதல்ல காச நோய் என்ன காரணத்தினால ஏற்படும்னா விப்ரியோ கால்ரேங்கிற ஒரு கால்ரா பரப்பக்கூடிய ஒரு இதுவாலதான் ஏற்படும். அடுத்தது, காச நோய் எதால ஏற்படும்னா மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலேங்கிற ஒரு வைரஸால பாக்டீரியாவால ஏற்படும். டைபாய்டுங்கிறது சால்மோனெல்லா டைபிங்கிற ஒரு வைரஸால ஏற்படும். அடுத்தது, தட்டம்மையை ஏற்படுத்துறது வாரிசொல்லா ஜோஸ்டர்ன்ற ஒரு வைரஸ் தான் ஏற்படுத்தும். இது லூக்கர்டோமாங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோல்ல சில பேருக்கு வெள்ளை கலர்ல தோல் இருக்கும் பாத்திருக்கீங்களா, அது மெலனின் இறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் லூக்கர்டோமா ஏற்படும். ஆனா அது லூக்கர்டோமா இழப்பால தட்டமை எல்லாம் வராது. தட்டமை வரணும்னா நம்ம உடம்புல வாரிசெல்லா ஜோஸ்டர்ன்ற ஒரு வைரஸ் வரணும், அப்பதான் நமக்கு வரும் அது. சோ அதனால இந்த ஒரு ஆப்ஷன் தான் தப்பா இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணணும். அடுத்தது, முதலுதவி என்பதுடைய நோக்கம், ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்றது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா வலி நிவாரணியா அது செயல்படும் அந்த டைம்ல, அதுக்காக தான் அதை செயல்படுத்துறோம். அடுத்தது, ஊட்டச்சத்து குறைபாடுகள் பல்வேறு உடல் மற்றும் மனநல நோய்கள் ஆகியவை எது ஏற்பட வகுக்குது அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு மனுஷனுக்கு இருந்தாலோ அல்லது உடல் மன நோய்கள் ஏற்பட்டாலோ நமக்கு இள வயதிலேயே நரை ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணணுங்க. ஓகே, அடுத்தது ஒரு வித்தியாசமான கொஸ்டினை பார்க்கலாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ்ல நீங்க எந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போனாலும் அங்க ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை செக் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வைப்பாங்க. அது போன வீடியோலயும் நம்ம ஒன்னு சொல்லியிருப்போம். அதாவது ஒரு பையன் மாதுளை மரத்துல இருக்கிற பூவை பறிச்சிருவான். சோ அப்படின்னா அந்த மரத்துல என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு போன வீடியோல ஒரு வித்தியாசமான கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இப்போ ஒரு வித்தியாசமான கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டினை நல்லா கவனிங்க, இது ஃபுல்லாவே கொஸ்டின் தான். சோ இதுக்கப்புறம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்சரை பார்க்க போறோம். சோ இந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு 5 கேள்வி எடுத்திருப்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பார்க்கணும். அப்ப இந்த பேராகிராஃபை படிச்சு உள்வாங்கினாதான் அந்த கேள்விக்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்ப முதல்ல பாருங்க, கீழ்காணும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை கூர்ந்து நோக்கி சரியான விடையை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல
வழக்கமான ஒரு வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று பீட்டர், இது பையனோட பேரு, பீட்டர் தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு, சோ அப்ப மோட்டார் சைக்கிள்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வருது, இதை நல்லா கவனிச்சுக்குங்க. மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவனது நண்பர்களான கவின், ரஹீம், நீலாவதி, கங்கா ஆகியோரை காண செல்கிறான். ஓகேவா? காண செல்கிறான். சிறிது நேர சந்திப்பிற்கு பிறகு ஐவரும் ஒரு ஹோட்டலுக்கு சென்று அன்றைய மதிய உணவை சாப்பிடுவது என முடிவு செய்து ஹோட்டலை அடைகிறார்கள். பீட்டர் அனைவரிடமும் சாப்பிட என்ன வேண்டும் என வினவ, கவின், இங்க இருந்துதான் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோட்டார் பைக்ல ஸ்டார்ட் ஆயிரும், செகண்ட் கொஸ்டின் இங்க ஸ்டார்ட் ஆயிடும். கவின் தனக்கு கோதுமை ரொட்டி, கவின் என்ன கேட்டிருக்கான்? கோதுமை ரொட்டி கேட்டிருக்கான். கோதுமை ரொட்டி வேண்டும் எனவும், ரஹீம் தனக்கு ஆரஞ்சு பழச்சாறு வேண்டும் எனவும் கேட்கிறாள். சோ ரஹீம் ஆரஞ்சு பழச்சாறு வேணும்னு கேக்குறாங்க. அடுத்தது நீலா என்ன கேக்குறாங்கன்னா மட்டன் பிரியாணி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது கங்கா தனக்கு பசியின்மை, கங்காவோட பிரச்சனை என்ன? அவளுக்கு பசியின்மை ஏற்பட்டிருக்கு, அதனால தனக்கு எதுவும் வேண்டாம் என அவள் கூறுகிறாள். பீட்டர் தன்னுடைய பங்கிற்கு தனக்கு ஒரு வஞ்சர மீன் வறுவல் கேட்கிறார். சோ கொஸ்டின் கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு ஃபுட்டு இல்லையா? அந்த ஃபுட்டுல சில விட்டமின்ஸ் இருக்கும், சில ஃபுட்டுல கொலஸ்ட்ரால்ஸ், சில ஃபுட்டுல புரதம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வஞ்சர மீன், அந்த இடத்துல பசியின்மை, அந்த இடத்துல ஆரஞ்சு பழச்சாறு, இங்க மட்டன் பிரியாணி, இங்க கோதுமை ரொட்டி, இந்த இடத்துல மோட்டார் பைக். சோ இதுதான் கொஸ்டின்ஸ்ல இருக்கிற ட்விஸ்ட். சோ இதை படிச்சு உள்வாங்கணும்னா நீங்க இந்த வீட்டு பராமரிப்பு பாடம் 2 அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ அந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா தான் இதுக்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியும். சோ இதுக்கு பிறகு என்ன பண்ண போறோம்னா இதை ஒரு 5 கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டினை இப்ப பார்ப்போம். சோ அந்த பேராகிராஃப்ல இருக்கிறதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். அதை அந்த கொஸ்டின்ல எங்கெங்க பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சனோ அதுபடிதான் இது இருக்கும் பாருங்க. சோ முதல்ல கவின் உணவில் இடம்பெற்றுள்ள வைட்டமின் எது? சோ கவின் என்ன ஆர்டர் பண்ணாரு? கவின் ஆர்டர் பண்ணது கோதுமை ரொட்டி ஆர்டர் பண்ணாரா? அப்ப கோதுமை அப்படின்னாலே அதுல வைட்டமின் இ வரும், கோதுமையில வைட்டமின் இ இருக்கும். சோ அதனால கவின் ஆர்டர் பண்ண உணவு கோதுமை ரொட்டிங்கிறதுனால வைட்டமின் இ இருக்கும். அடுத்தது பீட்டர் தனது மோட்டார் சைக்கிளை இயக்கும் பொழுது அதிலிருந்து வெளியான வாயு எது? எந்த பைக்கா இருந்தாலுமே அது பெட்ரோல் டீசல் எங்கிறதா இருந்தா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் இல்லையா? அதனால CO2. அடுத்ததா நீலாவதி சாப்பிட்ட உணவு. நீலா என்ன சாப்பிட்டாங்கன்னா மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்களா? சோ அப்ப மட்டன் பிரியாணியில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிலை புரதம், மட்டன்ல அதிகமா என்ன இருக்கும்? புரதம் இருக்கும். அடுத்ததா ரஹீம் பருகிய பழச்சாற்றில் காணப்பட்ட வைட்டமின் எது? சோ ரஹீம் என்ன பழச்சாறு சாப்பிட்டாரு அப்படின்னா ஆரஞ்சு பழச்சாறு சாப்பிட்டு இருப்பாரா? ஆரஞ்சு பழச்சாறு சாப்பிட்டு இருப்பாரு. அப்ப ஆரஞ்சுல வைட்டமின் சி இருக்கும். அடுத்தது கங்கா உணவை எடுத்துக்கொண்டாளா? இல்லை எனில் அவள் எந்த மாதிரியான நோய் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்க வாய்ப்பு உள்ளது? சோ கங்கா எனக்கு ஃபுட்டு வேணாம், பசிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பேரால. அப்ப அவங்க என்ன நோய் தாக்கத்துக்கு ஆளாயிருப்பாங்கன்னா ஹெப்பாட்டிட்டஸ், இல்லைன்னா மஞ்சள் காமாலை அல்லது டைபாய்டு. சோ இந்த டிசீஸ்ல ஏதாவது ஒண்ணுல அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அந்த நபருக்கு மேக்சிமம் பசியின்மை இருக்கும். சோ பசியின்மை இருக்கனால ஃபுட் எடுத்துக்க முடியாது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் செக் பண்ற கொஸ்டின்ஸும் கண்டிப்பா உள்ள வைப்பாங்க. இது மாதிரிதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால இந்த மாதிரி வந்தாலும் நீங்க எங்கேயாவது படிச்சுட்டு போகணுன்ற அவசியம் இல்ல. நீங்க அந்த பேராகிராஃபை உள்வாங்கி படிச்சாலே அதுல இருக்கிறதுல இருந்து நீங்க அதுக்கான ஆன்சரை பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. எந்த பூஞ்சையானது பாக்டீரியாக்களை அழிக்கும் தன்மை கொண்டது? சோ இதுல கீழே ஆப்ஷன்ஸ்ல வேற வேற கொடுத்திருப்பாங்க. நம்ம கரெக்டான ஆப்ஷனா பார்க்கணும்னா பென்சிலின் நொட்டேட்டம் அப்படின்றதான் செலக்ட் பண்ணணும். அடுத்தது ரத்தமுடைய விலங்குகள் மற்றும் ரத்தமற்ற விலங்குகள் என விலங்குகளின் வகைப்பாட்டியலை பிரித்தவர் அரிஸ்டாட்டில். 12வது கொஸ்டின், ஏறத்தாழ புவியில் உள்ள சிற்றினங்களின் எண்ணிக்கை. பூமியில எத்தனை வகையான சிற்றினங்கள் இருக்கு அப்படின்னா 8.7 மில்லியன் சிற்றினங்கள் இருக்கிறதா கணக்கிடப்பட்டிருக்கு. 13வது கொஸ்டின், உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு எது அப்படின்னா பேரினம் அப்படின்றத நம்ம குறிப்பிடணும். அடுத்தது 14வது, வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு சிற்றினம். அடுத்து 15 பாருங்க.
நாய்க்குடை காளான்கள் என்பவை எதை சார்ந்தவை அப்படின்னா பூஞ்சை உலகத்தை சார்ந்தவை. பெரும்பாலும் நம்ம நாய்க்குடை காளான், இப்ப காளான் வந்து ஏதோ ஒரு தாவரம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது தாவர இனம்னா கிடையாது, பூஞ்சை வகை. அடுத்தது இருவாழ்விகளில் ஒன்று. இப்ப ஒருவேளை இந்த தவளை கொடுத்திருந்தாங்கன்னா கூட தவளை சூஸ் பண்ணிக்கலாம். சில டைம்ல தவளை கொடுக்கலன்னா சாலமெண்டர் அப்படின்ற ஒரு மீன் வகை மாதிரி குறிப்பிட்டு இருப்பாங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்தது 17 முதுகெலும்பு உடைய குளிர் ரத்த பிராணி. இப்ப நம்ம மனிதர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெப்ப ரத்தம் தான் இருக்கும். ஆனா முதுகெலும்பு உடைய பிராணிகள்ல குளிர் ரத்த பிராணி எது அப்படின்னா பாம்பு. அடுத்தது தாலஸ் வகை ஆல்காவுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்பாங்க. தாரா அப்படிங்கிற ஒரு ஆல்கா தான் தாலஸ் வகை ஆல்கா. அடுத்து 19 ஐந்துலக வகைப்பாடு என்பதை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா விட்டேக்கர் அப்படின்ற ஒருத்தர். அடுத்து 20வது கொஸ்டின் பேர்ச்சியினுடைய இருசொல் பெயர் என்ன? ஒரு சயின்டிபிக் நேம் இருக்கும் ஒரு இதுக்கும். அதை பார்க்கும்போது பேர்ச்சிக்கு என்ன இருசொல் பெயர் அப்படின்னா போனிக்ஸ் டாக் டைபெரா அப்படின்றத நோட் பண்ணணும். சோ அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. கொலம்பியா லிபியா. சோ அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக் நேம். இந்த கொலம்பியா லிபியான்றது எதோட சயின்டிபிக் நேம்னு கேட்டிருப்பாங்க. புறா அப்படின்றது அதுக்கு ஆன்சர். அடுத்தது 22 தற்கால வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினேயஸ் அப்படின்ற ஒருத்தர். அடுத்தது 23 பாருங்க. உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எந்த பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டதுன்னா பென்சிலின் நொட்டேட்டத்திலிருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 24 தவறான ஒன்றை கண்டறியணும். சோ இதுல ஏதோ ஒரு குறியீடு தப்பா அமைஞ்சிருக்கும். சோ அமில நீக்கிகள் கொடுத்திருப்போம், அதோட குறியீடுகள் கொடுத்திருக்காங்க. அப்ப மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கு MgH2 அப்படின்னு இருக்கு இல்லையா, சோ இங்கே தப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா MgOH2 அப்படின்னு தான் வரணும். இங்க OH2 இல்ல, வெறும் H2 தான் இருக்கு. அதனால இதுதான் தப்பு. சோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சோடியம் கார்பனேட்ல NaHCO3 தான் இருக்கு. அதாவது மெக்னீசியம் கார்பனேட்ல MgCO3 தான் இருக்கு. அலுமினியம் ஹைட்ராக்சைடுல Al இதுதான் இருக்கு, AlOH3 தான் இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் ஏல தான் தப்பு இருக்கு. சோ அடுத்தது 25வது கொஸ்டின். கீழ்காணும் எந்த வைரஸ் நோய்க்கு எதிராக ஆன்டிபயோட்டிக் மருந்து வேலை செய்யாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்து ஃப்ளூக்கு எதிராக எந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துமே வேலை செய்யாது. 26 வாய்வழி நீரேற்ற கரைசல் ORS கரைசலுடைய முன்னோடி எது அப்படின்னா திலீப் மகாலபைபஸ் அப்படின்ற ஒருத்தர். அடுத்து 27 உட்கரு சவ்வு இல்லாத ஒண்ணு இதுல எது அப்படின்னு கேட்டு இதுல கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், அதுல மொனிராவை செலக்ட் பண்ணணும். அடுத்து 28 மனிதருடைய சராசரி உடல் வெப்பநிலை என்பது 98.4 டிகிரி செல்ஸ் பாரன்ஹீட்ல இருந்து 6 டிகிரி பாரன்ஹீட் வரைக்கும் இருக்கலாம். சோ அதனால 4 to 6ன்றது இதுல கரெக்ட் ஆன்சரா இருக்கும். அடுத்து 29 பிரித்தெடுப்போர் நோய் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா ஆந்த்ராக்ஸ சொல்றோம். அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்க. அகிம்சை பட்டு. சோ அகிம்சை பட்டுனாங்க அந்த பட்டுப்புழுவை வந்து உருவாக்கும் போது அதோட கூடு, அந்த கூட்டோட என்ன பண்ணுவாங்க, புழுவோட சேர்த்துதான் அந்த கொதி நீர்ல போட்டு எடுப்பாங்க. இந்த இடத்துல அகிம்சை பட்டுன்றப்போ அந்த கூட்டு புழுவுல இருக்கக்கூடிய அந்த புழுவை தனியா எடுத்துருவாங்க, கூட்டை பிரிச்சு. சோ அதுக்கப்புறம் கொதி நீர்ல போட்டோம்னா அந்த பட்டு கூடு வந்து கொஞ்சம் உடஞ்சி இருக்கதான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்லன்னு செய்யறாங்க பாத்தீங்களா, அதான் அகிம்சை பட்டு. அதை வந்து ஆந்திராவை சேர்ந்த குசுமா ராஜையாங்கிறவர் தான் அகிம்சை பட்டை உருவாக்கி இருப்பாரு. அடுத்தது முட்டையில் உள்ள புரத அளவு. சோ ஒரு நார்மலான ஒரு முட்டைன்னா அதுல மினிமம் எவ்வளவு கிராம் முட்டையில நல்ல புரதம் கிடைக்கும் அப்படின்னா அந்த முட்டை மினிமம் ஒரு 6 கிராமாவது இருக்கணும். அப்பதான் அதுல இருக்கிற புரத அளவு நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஒரு கொஸ்டினை கொடுத்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பூஞ்சை வந்து எந்த நோயை உருவாக்குதோம் அப்படின்னா ஆஸ்பெரில்லாவை உருவாக்கும். அப்படின்னா ராணிக்கெட் அம்மை நோயை பாக்டீரியா தான் உருவாக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, அது வந்து வைரஸ் உருவாக்கும். இப்ப ஆஸ்பெரில்லாங்கிறது பூஞ்சையால தான் உருவாகும், ஆனா ராணிக்கெட் அம்மைங்கிறது வைரஸால உருவாகும். இங்க வந்து பாக்டீரியாவால உருவாகும்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதுதான் தப்பு. அப்புறம் வயிற்றுப்போக்கு சால்மனெல்லா டைபி லேபிஸ் இதெல்லாம் தான் உருவாக்கும். ஆந்த்ராக்ஸ் நோயை குணமாக்குறது, அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சிட்ரோகுளாக்சின் மருந்து அப்படிங்கறதுலாம் கரெக்ட் தான். அதனால இதுல தவறா இறைஞ்சிருக்கிறது ராணிக்கெட் அம்மை நோயை வந்து பாக்டீரியாவால உருவாகாது, வைரஸால உருவாகுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கோழி தீவனத்தினுடைய கூட்டு கலவை. சோ இப்ப கோழிக்கு வந்து நம்ம என்னத்தை கலந்து கொடுத்தோம்னா நல்ல தீவனமா இருக்கும் அப்படின்றத இந்த ஆப்ஷனை வந்து பசில் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இப்ப வந்து மக்காச்சோளம் கொடுத்து கோதுமை கம்பு அரிசி தவிடு இருக்கு, இது கரெக்டான ஆன்சர்.
ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் செட் பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க அதை செலக்ட் பண்ணக்கூடாதுல்ல, இதை செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு முதிர்ந்த பட்டுப்பூச்சி எத்தனை முட்டைகளை இடும் அப்படின்னா 500 முட்டைகள் வரைக்கும் இடும். அதே மாதிரி குக்கூன் அப்படிங்கிறது பட்டுப்பூச்சியோட எந்த நிலையை குறிக்குது? சோ ஒரு பட்டுப்பூச்சியோட எந்த நிலை? குக்கூன் அப்படின்னா கூட்டுப்புழு நிலை தான். ஓகே, அடுத்து 36 பொறுத்துக்க பாருங்க. இதுல ஒரு பக்கம் இந்த கெமிக்கல் எல்லாத்தையும் எரிவிடும் பொழுது என்னென்ன மாதிரியான கலர்ல அதோடைய தீ ஜுவாலை தெரியும்ன்றதான் கொஸ்டின். இப்ப நீல சுடர் அப்படின்னா என்னத்தை எரிவிட்டா நீல சுடர் கிடைக்கும் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர் எரிவிட்டா கிடைக்கும். ஆரஞ்சு சுடர் எதை எரிவிட்டா கிடைக்கும்னா சமையல் உப்பு எரிவிட்டா கிடைக்கும். இண்டிகோ சுடர் வந்து பொட்டாசியம் குளோரைடால கிடைக்கும். சிவப்பு சுடர் வந்து ஸ்ட்ரான்சியம் குளோரைடு எரிவிட்டா கிடைக்கும். மஞ்சள் சுடர் கால்சியம் குளோரைடு எரிவிட்டா கிடைக்கும். ஓகே, அடுத்த 37வது கொஸ்டின் போலாம். கலோரிபிக் அப்படிங்கிறது எதோடைய மதிப்புனா பயோகேஸோட மதிப்புங்க. அதாவது பயோகேஸினுடைய கலோரிபிக் மதிப்பு எவ்வளோ அப்படிங்கறதா இங்க கேள்வி. அப்ப 35,000 to 40,000 கலோரிபிக் அப்படிங்கிறது பயோகேஸ்ல இருக்கக்கூடிய மதிப்பு. அடுத்தது மெழுகுவர்த்தி. ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு அப்படின்னா இதோடைய தீ ஜுவாலை வந்து இப்படி மேல் நோக்கி எரியும் இல்லையா? சோ அதுக்கு என்ன நிகழ்வு காரணம் அப்படிங்கிறது தான். அப்ப வெப்பச்சலனம் இருக்கிறது தான் அது மேல் நோக்கி எரிய காரணம். அடுத்தது தீயணைப்பானில் உள்ள வேதிப்பொருளை கொண்டு அணைக்க முடியாத தீ வகை. எஃப் வகை தீ அப்படிங்கிறது தீயணைப்பான்ல இருக்கக்கூடியதை வச்சு நம்மளால அணைக்க முடியாது. இதுல வந்து ஏல இருந்து எஃப் வரைக்கும் வரக்கூடிய தீ வகைகள் வரும். சோ அதை வச்சு நம்ம ABCDEF அப்படின்னு ஒரு வகை பிரிப்போம். அப்ப எஃப் வகை தீயை வந்து நம்ம தீயணைப்பால இருக்கிற வேதிப்பொருளை வச்சுலாம் அணைக்க முடியாது. அடுத்தது காகிதம், மரம் ஆகிய பொருட்கள் மீது தீ பற்றும் போது கீழ்கண்ட எந்த வகை தீயணைப்பானை கொண்டு அவற்றின் மீது பற்றிய தீயை அணைக்க முடியாதுன்னா CO2 வச்சுட்டு, கார்பன் டை ஆக்சைடு வச்சுட்டு காகிதத்து மேலேயோ மரத்து மேலேயோ தீப்பற்றுவும் போது அதை அணைக்க முடியாது நம்மளால. சோ அடுத்து 41 பாருங்க. தேனீக்கள் சேகரிக்கக்கூடிய இனிப்பு சாறு. இப்ப தேனீக்கள் வந்து அதோடைய உமிழ்நீரோட சேர்ந்து பூக்கள்ல இருந்து அந்த மகரந்தத்தை சேகரிக்கிறங்கிற பேர்ல அந்த தேனை சேகரிக்கும். அப்படி சேகரிக்கக்கூடிய அது என்ன பேர்ல சொல்லப்படுதுன்னா நெக்டர் அப்படின்ற பேர்ல சொல்லப்படுது. அடுத்தது குழந்தைகள் அருந்தக்கூடிய அந்த பாராசிட்டமல் டானிக் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து. அடுத்தது மனிதனுக்கு தொற்று நோய் ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது டேஸ் என்ற வேதிப்பொருளை வெளியிடுகிறது அப்படின்னா பைரோஜன் அப்படின்ற ஒரு வேதி பொருளை வந்து வெளியிடுது. அடுத்தது 44 1971ஆம் ஆண்டு வங்கதேச விடுதலை போரின் போது அகதிகளாக வெளியேறிய மக்கள் எந்த நோயினால பாதிக்கப்பட்டாங்க? இப்பவுமே அங்க வந்து கலவரங்கள் போயிட்டு இருக்குல்ல, அது மாதிரி 71ல வந்தப்போ அப்ப மக்கள் வந்து ஒரு நோய் பாதிப்பாலே வெளியேற வேண்டிய சிச்சுவேஷனுக்கு ஆளானாங்க. அப்ப அது என்ன நோய்னா கால்ரா. சோ அடுத்து 45வது கேள்வி பாருங்க. நமது வயிற்று பகுதியில் காணப்படும் செரிமானத்துக்கு உதவக்கூடிய அமிலம். நம்ம வயிற்றுல செரிமானத்துக்கு இருக்கிற அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HCl சொல்லுவோம். அடுத்தது மிகவும் சுத்தமான அரிசி. இப்போ நம்ம ரேஷன்ல வாங்குற அரிசி தான் ரொம்ப சுத்தமான அரிசினே சொல்லணும். என்னன்னா அதுல வந்து நம்ம அந்த பட்டை தீட்டாம இருக்கும் இல்லையா, அதனால அதுல சில விட்டமின்ஸ் நமக்கு கிடைக்கும். பட்டை தீட்டி இருந்தா அதுல விட்டமின்ஸ் கிடைக்காது. அதனால புழுங்கல் அரிசி தான் ரொம்ப சுத்தமான அரிசினே சொல்லணும். அடுத்தது 47 உணவை பாதுகாக்க கீழ்கண்டவற்றுள் எந்த இயற்கை பொருள்கள் சேர்க்கப்படுகின்றன? உப்பு, தேன், சர்க்கரை, மசாலா, காய்கறி, எண்ணெய், அப்புறம் வினிகர், இது எல்லாமே சேர்த்தாலுமே உணவுப் பொருட்கள் பாதுகாக்கப்படும். ஏன் அப்படி அனைத்தும்னு சொல்றோம்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒன்னொன்னு சேர்க்கணும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் தான் இதுல வந்து நம்ம சொல்லி ஆகணும். சோ அடுத்ததா 48 பாத்தீங்கன்னா மின்சாரம் இல்லாமல் பயன்படுத்தப்படக்கூடிய அடுப்பு வகை எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப் கொடுத்திருப்பாங்க. அதுல கேஸ் ஸ்டவ் அப்படின்றது நம்ம வந்து அந்த மண்ணெண்ணெய் ஊத்தி நம்ம ஸ்டவ் பத்த வைப்போம் இல்லையா, சோ அதனால அதுதான் நம்ம வந்து மின்சாரம் இல்லாம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த சிலிண்டர் சொல்லுவோம் இல்லையா, சோ அது கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், மின்சாரம் இல்லாம தான் பயன்படுத்துறோம். அடுத்தது அனைத்து வகை சமையலுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் எது அப்படின்னா மண் பாத்திரம் தான். அடுத்தது சமைக்கும் போது கொதிநீரில் ஏற்படும் தீக்காயத்திற்கு உடனடியாக செய்ய வேண்டிய வீட்டு வைத்தியத்தில் கீழ்கண்டவற்றுள் எதை பயன்படுத்தினால் அந்த தீக்காயம் விரைவில் ஆறும் அப்படின்னா தேனை பயன்படுத்தினாதான் விரைவில் ஆறும். சோ இது வந்து இந்த வீட்டு பராமரிப்பு பகுதி 2 அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம ஒரு 50 கொஸ்டின் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. நீங்க இதை வந்து நீங்க 50 கொஸ்டினை இதுல பாத்துக்கிறதும் ஒண்ணுதான், இல்ல புக்ல படிக்கிறதும் ஒண்ணுதான். ஆனா புக்ல படிச்சீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் இருக்கும். அந்த 100 பக்கத்துல இருந்து செலக்டடா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு 50 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கிறோம். சோ அடுத்தது வீட்டு பராமரிப்பு பகுதி 3ங்கிற வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.